वेलकम टू रामस्वामी संस्कृत कोर्स सरल संस्कृत शिक्षक भारतीय विद्या भवन प्रारंभ भारतीय विद्या भवन सिलेबஸில் 40வது பக்கம் பார்க்கணும். 8வது பாடம் கிரியா பதானினா வினை சொற்கள். க்ரீன்லேருந்து வந்த வார்த்தை க்ரீனதி வாங்க. வி ப்ளஸ் க்ரீனா விக்ரீனதி விற்க. இது வாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சிச் ப்ளஸ் சிச்சதி நனைத்தல். ருக்குலேருந்து வந்த வார்த்தை சிச்சிலேருந்து வந்த வார்த்தை சிச்சதி நனைத்தல். ருக் ரோஹதி முறைத்தல். வர்ஷதி மழை பொழிய. ரட்சியதி செய்ய. நிசு ப்ளஸ் கமு நிஷ்காசதி வெளியே தள்ள. வசதி வசிக்க இருக்க. நியூ ப்ளஸ் நியூஷதி வசிக்க தங்க. கிருஷதி உழ. கிருஷதி இழுக்க. கிருஷ்ணேருந்து வளர்த்த கர்ஷதி இழுக்க. முச்சதி விடுதலை செய்ய. குஷி வலகனா உழவன் அப்படின்னு அர்த்தம். சக குஷிவலக அஸ்தி அவன் உழவனாக இருக்கிறான். பாரத தேசோ குஷிவலாக கேடகேஷு நிவ்சந்தி. பாரத தேசத்தில் உழவர்கள் கிராமத்தில் வசிக்கிறார்கள். குஷிவலான உழவர்கள் கேடகேஷுன கிராமத்தில் நிவ்சந்தி வசிக்கிறார்கள். அஸ்மன் தேசோ கேடுகானா ஆதிக்கம் அஸ்தி. பாரத தேசத்தில் இது கிராமங்கள் நிறையா இருக்குது. கேடகேஷு துருதம் துக்தம் சாகாதிக்கம் ச விப்புல்லேன் பவதி. கிராமத்தில் துருதம் நெய், துக்தம் பால், சாகாதிக்கம் ச வெஜிடபிள்ஸும் கூட காய்கறியும் கூட வெப்புலேன் பவதி நிறையா இருக்குது. தத்ர ஸ்வச்ச சுத்தச்ச வாயுமண்டலம் பவதி. அங்கே சுத்தமான காற்றோட்டமான இடமா இருக்குது. இது கிராமம் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் நோட் பண்ணிங்க. தத்ர ஸ்வச்ச சுத்தச்ச வாயுமண்டலம் பவதி. அங்கே சுத்தமான காற்றோட்டமான இடமா இருக்குது அந்த கிராமம். அதே குஷிவலக தேசோ பரிவாராசிய ஸ்வஸ்தாக பவந்தி. அந்த உழவர்களுடைய பரிவாரம்னா குடும்பம் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். கிருஷிய முக்கிய प्रमुख कृषि है एव कृष्य प्रमुख है விவசாய है. உழவனோட தொழில் விவசாயம். உழவு தான் உழவனோட முக்கியமான தொழில். அசிமன் விவசாயோ தேசோ சகாயக பலிவர்தா பவந்தி. அவங்க உழுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எருதுகள். பலிவர்தான் எருதுகள். சகாயகனா யூஸ்ஃபுல்லாக உதவிகரமாக இருக்கிறது. கிருஷக ஹலேன் சேத்திரம் கிருஷந்தி. உழவர்கள் கலப்பையை வச்சு நிலத்தை உழுவாங்க. சேத்திரம்னா நிலத்தை உழுவாங்க. சேத்ரேஷ்ணு பிராடகால பிராகுசாக விஜானி வபதி.
நல்ல பூமி நிலம் வந்து நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு வந்து விதை விதைப்பாங்க. தனந்தரம் தானியம் பிரதூர்பவதி. அங்கே வந்து அதுக்கப்புறம் அது வந்து தானியங்கள்லாம் விளையும். விதை விதைச்சோடனே அதுக்கப்புறம் தானியங்கள்லாம் விதையும். சேத்ரேஷு துணாபி பிரதிபவதி. நிலத்தில் வந்து புற்கள் முளைக்கும், நல்லா விளையும், நல்லா இதாகும். பலிவர்த்தனா துருணம் ஏவ் காத்தியம். எழுதுகள் ஃபுல்லாக மட்டும்தான் சாப்பிடும். துனானி பஷ்யந்து விருஷ்மாக. அதாவது காளமாடு. பலிவர்த்தனா காளமாடு. துரம் தானியம் துரம் ஏவ் காத்தியம். காளமாடு வந்து புல்லை வந்து சாப்பிடும். புல்லை மட்டும்தான் சாப்பிடும் காளமாடு. துராணி பஷ்யந்து விருஷமா சேத்திரம் அடந்தி. அங்கே வந்து எழுதுகள் நல்ல உஷ்டமாக இருக்கிற எழுதுகள்லாம் அங்கே நிறைய தெரியும் சாப்பிட்றதுக்கு. விஷ்மா ஏவ் சமச்சின் சாகசியம் குர்வந்தி. அவங்க வந்து எல்லா எழுதுகளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாம் நிலத்தை வந்து இது பண்ணும். இந்த விளையாட புல்லெல்லாம் சாப்பிடும். யதா மேக வர்ஷந்தி ததா கிருஷக பிரசன்னக பவதி. எங்கே மழை பெய்யுதோ அங்கே உழவன் வந்து சந்தோஷமாக இருப்பான். சதா வர்ஷேனம் விபுலம் தானியம் பவதி ததா தத்து விக்ரத்து கிருஷகா ஹட்ட கச்சந்தி. எங்கே மழை பெஞ்சதுனால அந்த தானியம்லாம் விளையுதோ அதை எடுத்துகிட்டு தானியத்தை எடுத்துகிட்டு தானியம்னா கதிர்கள் தானியம்னா கதிர்களை எடுத்துகிட்டு விற்கிறதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க உழவர்கள்லாம். ஹட்டே தானியானாம் ஆப்பனாக பவந்தி. அங்கே வந்து ஒரு கடை இருக்கும். அந்த மார்க்கெட்டில் வந்து கடை இருக்கும். தேஷு ஆப்பனேஷு ஆப்பனிக்கா தானியம் கிருணந்தி விக்ரணந்தி ச. அந்த கடைக்காரர்கிட்ட வந்து கடையில் வந்து தானியத்தை வந்து விற்கிறதும் வாங்கிறதும் அதெல்லாம் பண்ணுவாங்க. கிருஷகா ஸ்வயம் தானியம் ஹட்ட நயந்தி. இந்த உழவன் வந்து தன்னுடைய சொந்த தானியங்கள்லாம் எடுத்து, அதாவது கதிர்கள்லாம் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போவான். தத்திர ஆப்பானிக்கா தத்து தானியம் கிணந்தி. அந்த கடைக்காரன் வந்து தானியத்தை வந்து வாங்குவான். வித்யேனும் ஹட்டேஷு தானியானாம் கிரிய விக்ரேச பவதி. இந்த மாதிரி வந்து கடையில் வந்து தானியத்தை வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க. தானியானாம் கரேனின் கிருஷக தனம் பிராப்னோத்தி. தானியங்களை வந்து அவங்களாம் வாங்குறதுனால கடைக்காரங்க வாங்குறதுனால உழவனுக்கு வந்து பணம் வந்து நிறையா கிடைக்கும், செல்வம் நிறையா கிடைக்கும். அனேன் பிரகாரேன் பாரதிய கிருஷக தனேன் தானியன் ச சுகி பவதி. இந்த மாதிரி வந்து இந்த பிரகாரமாக உழவன் வந்து தானியத்தை விட்டு கதிர்களை விற்றுட்டு செல்வத்தை வந்து செல்வத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறான். நான் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.